வணக்கம் and welcome to Adobe Lightroom tutorial videos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe Lightroomல இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் ஆன ஸ்லைட் ஷோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்லைட் ஷோனா என்ன, அதில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ உங்களோட சிஸ்டத்துல Adobe Lightroom ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா லைப்ரரி போயிட்டு உங்களோட இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டேப்பில் எனக்கு தேவையான இமேஜஸ்லாம் எங்கே இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரூம், அதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் தான் எனக்கு வேணும். நான் இந்த இமேஜஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜஸுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செக் ஆல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். எல்லா இமேஜஸும் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜை வச்சு தான் நான் ஸ்லைட் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லைட் ஷோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் ஷோனா என்ன அப்படின்னா இஸ் நத்திங் பட் உங்கள் பிபிடி மாதிரி தான். நம்ம பிபிடி ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஸ்லைட் ஷோ. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையாக தொகுத்து அது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அதை ஒன் பை ஒன்னாக ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்லைட் ஷோங்கிற ஆப்ஷன். ஒவ்வொரு ஸ்லைடாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாங்க்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு பேர் தான் ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக்ரவுண்ட் சாங்கோட ஸ்லைட் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறதா இந்த ஸ்லைட் ஷோங்கிற ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸில் பிபிடி பண்ணும்பொழுதும் இந்த ஸ்லைட் ஷோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக 8 இமேஜஸ் இருக்குது. இந்த 8 இமேஜஸுமே நான் ஸ்லைட் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 8 இமேஜஸுமே நான் செலக்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 8 இமேஜஸுமே செலக்ட் ஆகிடும். ஸோ 8 இமேஜஸும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 இமேஜஸுமே இந்த ஸ்லைட் ஷோக்குள்ளார வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இமேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை பற்றி நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட், அடுத்து ஓவர்லே, அடுத்து பேக் ட்ராப், அடுத்து டைட்டில்ஸ், அடுத்து மியூசிக், அடுத்து பிளேபேக். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரிவ்யூ. ஸோ ப்ரிவ்யூனா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜ் ஸ்லைட் ஷோ பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமேஜோட ப்ரிவ்யூ பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரிவ்யூங்கிற பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட ப்ரிவ்யூ இந்த இடத்துல வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ப்ரௌசர். ஸோ லைட் ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஸ்லைட் ஷோவுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் லைட் ரூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஸ்லைட் ஷோவாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நிறைய ஸ்லைட் ஷோவோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கலெக்ஷனான ஸ்லைட் ஷோவை இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ஸ்லைட் ஷோவையும் நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிக்கலாம். யூசர் டெம்ப்ளேட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளார உங்களோட டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேஅவுட்டை கிளிக் பண்ணுறேன். லேஅவுட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் க்ளோஸ் ஆகி லேஅவுட் ஓப்பன் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே லேஅவுட்டும் ஓப்பனில் இருக்கும், ஆப்ஷனும் ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப் அண்ட் டவுன் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது மூலியமாக தான் உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி சோலோ மோட ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணது டிஃபால்ட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், சோலோ மோட ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, என்னோட ஆப்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இதுக்குள்ளே நான் போகிறேன். இதில் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜூம் டு ஃபில் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஜூம் டு ஃபில்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நான் செக் பண்ணுறேன். செக் பண்ண உடனே என்னோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஜூம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜூம் என்ன அன்செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட ஃப்ரேம்.
இந்த ஒயிட் லைன்ஸ் தான் என்னோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்குள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் இந்த இமேஜ் இருக்குது. இப்போ நான் ஜூம் டு ஃபில் ஃப்ரேம் கொடுத்துட்டேன்னா இந்த இமேஜ் வந்து என்னோட ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிரும். இப்போது எனக்கு ஜூம் டு ஃபில் தான் தேவை, ஸோ நான் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பார்டர். ஸோ நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் பார்டர்னா என்ன அப்படின்னா இந்த இமேஜோட சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் அதில் இருக்கக்கூடிய பார்டரோட திக்னஸை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரோக் பார்டர். ஸோ இப்போ நான் பார்டரோட கலர் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வைக்கிறேன். ஸோ க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் கலர் மாறிடுச்சு. பார்டரோட வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வித்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் க்ரீனில் உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் கிரியேட் ஆகிருக்கும், ஃப்ரேம் கிரியேட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு திக்னஸ் வந்து பார்டரோட திக்னஸ் ஜாஸ்தி இருக்கணும்னா நீங்கள் திக்னஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமான கலரோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணி கூட பார்டராக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் ஷேடோ. கேஸ்ட் ஷேடோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இமேஜோட ஷேடோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வேணுமா வேண்டாமா. நீங்கள் ஒரு இமேஜ் இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இமேஜோட ஷேடோ வந்து பேக்ரவுண்டில் தெரிஞ்சால் உங்களுக்கு ஸ்லைடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கேஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒபிசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷேடோவோட டார்க்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஒபிசிட்டியை கம்மி பண்ணும் பொழுது அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஒபிசிட்டியை ஜாஸ்தி பண்ணாதான் உங்களோட ஷேடோவோட வேல்யூ நல்லா டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட். இந்த ஆஃப்செட் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேடோவோட டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரேம். ஸோ இப்போ நான் ஆஃப்செட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ வந்து ஃப்ரேமோட ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நகரும், வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்செட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரேமோட டிஸ்டன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ வந்து இந்த ஃபோட்டோலேருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆங்கிள் எப்படி வேணுமோ அந்த ஆங்கிளை வந்து நீங்கள் இந்த ரோலரை ரோல் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கேஷ் ஷேடோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரேடியஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ரேடியஸுங்கிற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேமோட பார்டர், அதாவது இந்த ஷேடோவோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஆகிட்டே வரும். எனக்கு ரேடியஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமோட பார்டர், அதாவது இந்த ஷேடோவோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ எனக்கு டார்க்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ வந்து நான் ரேடியஸை அட்ஜஸ்ட் பண்ணலை, அப்படியே வச்சிடறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டு ஃபில், ஸ்ட்ரோக் பார்டர், அடுத்து கேஷ் ஷேடோ இதை பற்றி பார்த்துருக்கோம் இதில் ஆப்ஷனில். அடுத்ததான் நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம்னா லேஅவுட். ஸோ லேஅவுட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ கைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோ கைட்ஸுங்கிற ஆப்ஷனை ஆல்ரெடி நம்ம புக்குங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஷோ கைட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இமேஜை சில கைட்ஸ் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. என்ன கைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் தான் இந்த இமேஜோட கைட்ஸ். ஸோ இந்த கைட்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிங்க் ஆல் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் எல்லாமே பிளிங்க் ஆகிருக்கு. நான் இப்போ எதை ஒன்றுத்தை அட்ஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தொடர்புடையதாக மற்ற எல்லாமே மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட்டை மூவ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மற்ற எல்லாமே மூவ் ஆகுது. அட் த சேம் டைம் ஃப்ரேம் எனக்கு கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இல்லை எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஆலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ லிங்க் ஆலை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஷோ கைட்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் அதுக்கிட்ட கொண்டு போனோன்னா அந்த கைட்லைன் ஃப்ரேம் கிட்ட கொண்டு போனோன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ப்ரிவ்யூ. ஸோ உங்களோட இமேஜ் வந்து இந்த ஸ்க்ரீனில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், எவ்வளோ சைஸில் ப்ரொஜெக்ட் ஆகணும், அதை வந்து ஆஸ்பெக்ட் ப்ரிவ்யூவில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன், அதாவது என்னோட ஸ்லைடோட சைஸை நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு 4.3 வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்லைடோட சைஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ 16.9 வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசாகிடும். ஸோ 16.9 தான் இருக்குது, அதுதான் ஸ்க்ரீனோட வேல்யூவும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கும் நல்லா டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்லே. ஓவர்லேங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
இந்த இமேஜ்ல உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதா ஓவர்லே. ஓவர்லேனா ஒன்றும் இல்லை, ஓவர் லேயர்ஸ். இதுக்கு மேலே ஒரு லேயரா நீங்க டெக்ஸ்ட்டை டைப் பண்றதுக்கு பேர் தான் ஓவர்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பிளேட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பிளேட், அதாவது இந்த ஸ்லைடோட ஐடென்டிட்டிக்கு நீங்க எதுவும் டைப் பண்ண போறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு இமேஜ், இந்த இமேஜோட நேம் எதுவும் நீங்க கொடுக்க விரும்புறீங்களா, இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையா, அதாவது மெட்டா டேட்டா எதுவும் நீங்க டைப் பண்ண போறீங்களா அப்படின்னாக்கா அதை வந்து ஐடென்டிட்டி பிளேட்ல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடென்டிட்டி பிளேட்டை ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் பண்ணோன்னா ஐடென்டிட்டி பிளேட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரூம்ங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா லைட் ரூம்ங்கிற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இமேஜ்குள்ளேயும் வைக்கலாம், ஃப்ரேம்குள்ளேயும் வச்சுக்கலாம். ஸோ நான் இமேஜில் வைக்கிறேன். வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோட அந்த லைட் ரூம்ங்கிற டெக்ஸ்ட் வந்து சேர்ந்துடும். இப்போ அந்த டெக்ஸ்ட் இருக்க இடத்துலேருந்து ஒரு மார்க்கிங் வந்து உங்கள் ஃப்ரேமோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு, அதாவது ஃப்ரேம்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லை வந்து இமேஜ்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கா அந்த டெக்ஸ்ட்டுங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி பிளேட்டில் நான் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதில் இந்த ட்ராப் டவுன் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைட் ரூம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் எடிட் பண்ணுறேன். என்னென்னு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா நேச்சர் அப்படின்னு எடிட் பண்ணுறேன். NATURE. ஸோ நேச்சர் அப்படின்னு எடிட் பண்ணுறேன். ஸோ நேச்சர்னு எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் டைம்ஸ் நியூ ரோமன் வைக்கிறேன். அடுத்து இட்டாலிக் கொடுக்குறேன். டெக்ஸ்டோட சைஸ் அண்ட் டெக்ஸ்டோட கலர். ஸோ டெக்ஸ்டோட கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் பிளாக் கலரே வச்சுக்கிறேன். ஸோ பிளாக்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் அ டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போறீங்களா, யூஸ் அ கிராஃபிக்கல், எதை நீங்கள் ஐடென்டிட்டி பிளேட்டாக யூஸ் பண்ண போறீங்கன்னு இருக்கு. நான் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டில் நேச்சர்னு டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்துறேன். ஸோ நேச்சருங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நேச்சருங்கிறது டைப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஐடென்டிட்டி பிளேட்டில் எனக்கு டெக்ஸ்ட் வேணாம், அதுக்கு பதிலாக ஏதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் எடிட்குள்ளே போங்க. எடிட்குள்ளே போயிட்டு யூஸ் அ கிராஃபிக்கல் ஐடென்டிட்டி பிளேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேட் அ ஃபைல் கொடுத்து உங்களுக்கு எங்கே இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை சூஸ் பண்ணி சூஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஐடென்டிட்டி பிளேட்டாக இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஐடென்டிட்டி பிளேட் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஒபிசிட்டி. இந்த ஐடென்டிட்டி பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த இமேஜோட ஒபிசிட்டி உங்களுக்கு எப்படி வேணும். உங்களுக்கு இந்த இமேஜோட ஒபிசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஒபிசிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஜாஸ்தி ஆகிக்கலாம். ஸோ ஒபிசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்குள்ளே போயிட்டு நான் டெக்ஸ்ட்டே வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா நேச்சர், NETURE, நேச்சரே வச்சுக்கிறேன். நேச்சரே வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நேச்சருங்கிறது வந்துருச்சு. ஸோ ஒபிசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அந்த நேச்சருங்கிற டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டிஸ்பிளே ஆகணும், எவ்வளோ வேலிடாக இருக்கணுங்கிறத நான் கொடுத்துட்டேன். அடுத்து அந்த டெக்ஸ்டோட சைஸ். ஸோ ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா அந்த டெக்ஸ்டோட சைஸை நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த சைஸில் இருந்தால் போதும். ஸோ வந்து நான் இந்த சைஸ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டர் பிகைண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது உங்களோட டெக்ஸ்ட் நேச்சருங்கிறது இமேஜுக்கு பின்னாடி கிரியேட் ஆகும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அன்டிக் பண்ணுறோம். நமக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜோட மேலே தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்கள் டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓவர் ரைட் கலர் கொடுத்துட்டு என்னோட டெக்ஸ்டோட கலரை நான் சூஸ் பண்ணி என்ன கலர் சூஸ் பண்ணுறனோ அந்த கலர் வந்து அங்கே டைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரீன் கலர்னா க்ரீன் கலர், ப்ளூ. ஸோ வந்து எனக்கு வந்து பிளாக் போதுங்கிறதுனால நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் கலர் அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஐடென்டிட்டி பிளேட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ ஐடென்டிட்டி பிளேட்டை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜில் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த ஐடென்டிட்டி பிளேட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கிங். ஸோ வாட்டர் மார்க்கிங்கை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட இமேஜை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு மேலே வாட்டர் மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறது. அதாவது வாட்டர் மாதிரி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் வழியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒபிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் மார்க்கிங். ஸோ வாட்டர் மார்க்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடிட் வாட்டர் மார்க் கொடுக்குறேன். ஸோ எடிட் வாட்டர் மார்க்கில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆல்ரெடி நீங்கள் டைப் பண்ண
டேட்டாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானா புதுசாக டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட வாட்டர் மார்க்கிங்கை டைப் பண்ணுங்கள். ஸோ என்னோட வாட்டர் மார்க்கிங் இதுக்கு என்ன நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வீரா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட வாட்டர் மார்க். என்னோட வாட்டர் மார்க்கை நான் இங்கே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அதோட அலைன்மெண்ட், அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அது ரெகுலரா இல்லை இட்டாலிக்கா போல்ட்டா அந்த மாதிரி இருக்கணும், எந்த இடத்துல அலைன் ஆகணும், அந்த டெக்ஸ்டோட கலர், ஸோ அதோட ஒபிசிட்டி, அதோட ஆஃப்செட் வேல்யூ, எனக்கு அதோட ஆஃப்செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே இருக்கணும் அதோட ஆஃப்செட் வேல்யூ. அதாவது ஆஃப்செட்னா இதில் எதோடதுன்னா ஷேடோவோடது. நான் இப்போ இது மூவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும், அந்த ஷேடோவோட ஆஃப்செட் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் கிராஃபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபிக்கலாக எதுவும் இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராஃபிக்குங்கிற பாக்ஸை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஏதாவது கிராஃபிக்ஸ் இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி பிளேட்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டெக்ஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். நேம் கேட்குது, நான் நேம் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னோட ஐடென்டிட்டி பிளேட்டில் என்னோட டெக்ஸ்ட் வந்து டைப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் இன் வாட்டர் மார்க்கிங் இமேஜ். ஸோ வாட்டர் மார்க்கிங் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து இங்கே டைப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் மார்க்கிங் வேணும்னா வாட்டர் மார்க்கிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வாட்டர் மார்க்கிங் தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வாட்டர் மார்க்கிங்கை அன்செக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க்கிங் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங் ஸ்டார்ஸ். ஸோ ரேட்டிங் ஸ்டார்ஸ்னால் என்ன அப்படின்னா சில இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் இருக்கும், ரேட்டிங் ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாரோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமான்னு கொடுக்குறது தான் இந்த ரேட்டிங் ஸ்டாரோடது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில இமேஜஸில் ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், அந்த ஸ்டாரோட ஒபிசிட்டி எப்படி இருக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து ஐடென்டிட்டி பிளேட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணோம், இந்த டெக்ஸ்டோட ஒபிசிட்டி எப்படி இருக்கணும், சைஸ் எப்படி இருக்கணுங்கிறத கொடுத்தோம். அதே மாதிரி தான் சில இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, அது எத்தனை ஸ்டாருங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாரோட கலர் என்ன இருக்கணுங்கிறத நீங்கள் இதை வச்சு சூஸ் பண்ணலாம். அப்புறம் அதோட ஒபிசிட்டி எவ்வளோ இருக்கணும், அதோட ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணுறது மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரேட்டிங் ஸ்டார்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இமேஜஸில் இதுலேயும் ஸ்டார்ஸ் இல்லாதனால நம்ம ரேட்டிங் ஸ்டார்ஸை பற்றி பார்க்கல. ஸோ இதுதான் ரேட்டிங் ஸ்டார்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ ரேட்டிங் ஸ்டார்ஸையும் நான் அன்செக் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஓவர்லே. டெக்ஸ்ட் ஓவர்லே அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த இமேஜில் நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் டைப் பண்ண விரும்புறீங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பிளேட்டில் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். அதை தவிர வேறு எதுவும் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ண விரும்புறீங்களா? அதாவது பாட்டமில் இல்லை வந்து இந்த ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் டைப் பண்ண விரும்புறீங்கன்னா அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு டெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், டூர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன், TOUR. ஸோ டூர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இமேஜில் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூருங்கிற இங்கே டெக்ஸ்ட் டைப் ஆகிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிராப் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் அதை பாட்டம் ஆஃப் த இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஓவர்லேயே நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்க. டிக் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டோட கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட ஒபிசிட்டி எப்படி இருக்கணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபாண்ட் டைப், என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கிறேன். அடுத்து அந்த டெக்ஸ்ட்டோட ஷேப் நான் போல்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்டாக டைப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஓவர்லே. ஸோ டெக்ஸ்ட் ஓவர்லே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் என்னோட இமேஜுக்கு கீழே டூர் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஓவர்லேஸ். ஸோ ஓவர்லேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐடென்டிட்டி பிளேட்க்கு அப்புறமா என்ன பார்த்தோம்னா வாட்டர் மார்க்கிங், அடுத்து ரேட்டிங் ஸ்டார்ஸ், அடுத்து டெக்ஸ்ட் ஓவர்லேயை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ட்ராப். பேக்ட்ராப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ட்ராப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கலர் வாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் வாஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இமேஜோட பேக்ரவுண்ட், அதாவது இந்த இமேஜோட ஃப்ரேம்க்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைட் பிளாக்ல ஒரு ஃப்ரேம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அஸ் அ கலர் வாஷ். ஸோ கலர் வாஷ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான கலரை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் வச்சு நான் ரெட்டு,
green. ஸோ எந்த கலர் உங்களுக்கு தேவையா எனபிளாக இருக்குமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் அங்கே இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைட் பிங்கிஷாக வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் அதோட ஒபிசிட்டி வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதோட ஆங்கிள் ப்ரெசன்ஸ். ஸோ நீங்கள் அதை ஆங்கிள் ப்ரெசன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போது நான் ரெட் கலரில் நல்லா டார்க் கலரில் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடம் லைட்டாக இருக்குது. நான் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு டார்க் ஆகிடும், இந்த இடம் உங்களுக்கு லைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆங்கிள் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்கே ஷேடோ டார்க்காக இருக்கிறதுனால இப்போது என்னோட கலர் வாஷை இந்த இடத்துல நான் டார்க்காக கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ட்ராப்பில் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கலர் வாஷ் வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜை டிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வேணும். நான் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் கிராப் பண்ணி அங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் அப்படியே கிராப் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ அதோட ஒபிசிட்டி வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நீங்கள் இமேஜும் ஆட் பண்ணலாம், இல்லை எனக்கு இமேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் வாஷும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கலர் வாஷ் ஆட் பண்ணுறேன், எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வேண்டாம். ஸோ இதுதான் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டார்க் ஒயிட், அதாவது பிங்க் ப்ளஸ் ஒயிட் ரெண்டு கலரும் கலந்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிங்க் கலருக்கு பதிலாக க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீன் ப்ளஸ் பிங்க் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் பேக்ரவுண்ட் கலர். ஸோ கலர் வாஷில் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரோட மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன கலர் கொடுக்குறேன்னா எல்லோ கொடுக்குறேன். ஸோ எனக்கு எல்லோ ப்ளஸ் பிங்க் கலர் மிக்ஸ் ஆகி எனக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம பேக்ட்ராப்பில் பார்த்தது. ஸோ பேக்ட்ராப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் வாஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் அப்புறம் வந்து அதோடைய இமேஜ் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேக்ட்ராப்ங்கிற ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட்டில்ஸ். ஸோ டைட்டில்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டைட்டில் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும், அதே மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்லைட் ஷோ என்ன கார்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த டைட்டில்ங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இன்ட்ரோ ஸ்க்ரீன், அடுத்து எண்டிங் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க, அதாவது ஸ்லைடை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்லைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன வேணும், நம்ம வந்து பிபிடி போடும்போது ஃபஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுப்போம், டாபிக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில வேர்டிங்ஸ்லாம் கொடுப்போம். அந்த டாபிக்ஸை யார் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்ட்ரோ ஸ்க்ரீன். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்க்ரீன். எண்டிங் ஸ்க்ரீனில் நம்ம என்ன போடுவோம், அந்த ஸ்லைடை பற்றி எதுவும் கொரிஸ் இருக்கா, இல்லை தேங்க்யூ, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டிங் ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இன்ட்ரோ ஸ்க்ரீன்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரோ ஸ்க்ரீன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. இன்ட்ரோ ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்டிஸ்பிளே ஆயிருக்கு, பட் அதில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ரோ ஸ்க்ரீனில் ஆட் ஐடென்டிட்டி பிளேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அங்கே நான் எடிட் பண்ணுறேன். இன்ட்ரோவில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வெல்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும். ஸோ வெல்கம்ங்கிற டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா. டெக்ஸ்ட் ஸ்டைலை நான் மாற்றுறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி போல்ட்டாக மாற்றிடுறேன். டெக்ஸ்ட்டை போல்ட்டாக மாற்றிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வெல்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது அதோட சைஸையும் நீங்கள் ஜாஸ்தியாக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிறோட சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்ட்ரோ ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரோ ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன வேணும்னா க்ரீன் கலரில் இருக்கணும், இல்லை பிங்க் கலரில் இருக்கணும், இல்லை எல்லோ கலரில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி அதோட ஓவர் ரைட் கலர், அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும், இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக் கலரில் வச்சு காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ரைட் வேல்யூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா இந்த வெல்கமோட சைஸையும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்க்ரீன். அதாவது உங்களோட ஸ்லைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டில் உங்களுக்கு என்ன கார்டு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எண்டிங் ஸ்க்ரீனை ஆக்டிவேட் பண்ணுறேன். எண்டிங் ஸ்க்ரீனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஐடென்டிட்டி பிளேட் கொடுக்குறேன். ஸோ என்னோட எண்டிங் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணும்னு நான் எடிட் பண்ணுறேன். என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா தேங்க்யூன்னு இருக்கணும். ஸோ தேங்க்யூன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் என்னோட
டெக்ஸ்ட் ஃபார்மேட் ப்ளஸ் வந்து அது போல்ட், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கேல் வேல்யூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்றேன். கலர் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ கலரே பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கிறேன். டெக்ஸ்டோட ஸ்கேல் சைஸை நான் ஒயிட் கலர்லேயே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்டோட கலரை நான் எந்த சேஞ்சும் பண்ணல, ஒயிட் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு டைட்டில்ஸில் இருக்கக்கூடியது. டைட்டில்ஸில் என்ன பண்ணுறோம்னா இன்ட்ரோ ஆஃப் த ஸ்க்ரீன், எண்டிங் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது இதில் என்ன உங்களுக்கு ஸ்லைடு வேணும் ஓகேவா, அதை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் டைட்டில்ஸ். ஓகே, இப்போ நம்ம டைட்டில்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மியூசிக்ங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மியூசிக்ங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஷனில் தான் உங்களோட ஸ்லைட் ஷோக்கு பேக்ரவுண்டில் என்ன மியூசிக் ப்ளே ஆக போகுதுங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கை ஸ்லீப் அவேங்கிற மியூசிக்கை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மியூசிக் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. ஸோ மியூசிக் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேபேக்குள்ளார போகிறேன். ஸோ ப்ளேபேக்குங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸ் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு தான் ப்ளேபேக்குங்கிற ஆப்ஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்லைட் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 17.8 செகண்ட்ஸ் ஓட போது நான் ஸ்லைட் லென்த்தை கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் ஃபேட்ஸையும் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபிட் டு மியூசிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதுவாக எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிட் டு மியூசிக் கொடுக்காம நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோட வேல்யூஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட வீடியோவை நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தேவையில்லாத டூல்ஸ் எல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வீடியோ ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோ பண்ணிட்டேன், என்னோட ஸ்லைட் ஷோ முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்லைட் ஷோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிடிஎஃப், எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன். இதில் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னா என்ன அப்படின்னா நீங்கள் பண்ண ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃபாக சேவ் பண்ணும். ஸோ நமக்கு பிடிஎஃபாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் ஆகாது, ஜஸ்ட் 1/1 இமேஜஸாக இருக்கும். எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்லைட் ஷோ வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் சேவ்டு ஸ்லைட் ஷோவாகவே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்லைட் ஷோவாகவே சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ண உடனே என்ன நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் இந்த இடத்துல என்னென்னு கொடுக்குறேன்னா நேச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். நேச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்சைட் த கலெக்ஷன் செட் கொடுத்துட்டு நான் ஸ்மார்ட் கலெக்ஷனில் போடுறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்னோட ஸ்லைட் ஷோ கலெக்ஷனில் நேச்சருங்கிற இமேஜில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8 இமேஜ் இருக்குது அப்படிங்கிறது சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதையே கூட நீங்கள் டெம்ப்ளேட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நான் கொடுத்த இமேஜஸ், அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் நம்ம கொடுத்த கலர், அப்புறம் வந்து டெக்ஸ்ட், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு 10 ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, அந்த ஃபோட்டோக்கும் இதே தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன்ஸை நம்ம அப்படியே டெம்ப்ளேட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெம்ப்ளேட் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஆட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனில் டெம்ப்ளேட் நேமை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நான் டெம்ப்ளேட் நேம் வந்து நேச்சர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு யூசர் டெம்ப்ளேட்டில் நான் இதை சேவ் பண்ணுறேன். நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ணுறதாவும் பண்ணிக்கலாம், நீங்கள் யூசர் டெம்ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. நேச்சர்னு கொடுத்து க்ரியேட்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூசரில் என்னோட டெம்ப்ளேட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நேச்சருங்கிற பேரில் என்னோட டெம்ப்ளேட் டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஸ்லைட் ஷோவை கலெக்ஷன்லையும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெம்ப்ளேட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லைட் ஷோவை எப்படி எக்ஸ்போர்ட் வீடியோவாக பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது, நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் என்னன்னு கேட்குது, ஃபைல் நேம் அகைன் நேச்சர்னு டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணிட்டு இங்கே வீடியோ ப்ரீசெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸில் வீடியோ வேணுமோ நீங்கள் அதை சேவ் பண்ணலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபைல்ஸ் MP4 ஃபைல்ஸாக நான் சேவ் பண்ணுறேன். சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோடய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேவ் ஆகிட்டுருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட ஸ்லைட் ஷோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னோட ஸ்லைட் ஷோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இம்போர்ட் ஆனது எங்கே அப்படின்னாக்கா டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த இதை மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சருங்கிற ஒரு வீடியோ வந்து சேவ் ஆகியிருக்கும். ஸோ நான் இப்போ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பார் ரிமூவ் பண்ணுறது மூலயமா ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் நம்ம கொடுத்த எஃபெக்ட் எல்லாமே சேஞ்சஸோட வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்தா தெரியும். அதே மாதிரி நம்ம ஐடென்டிட்டி பிளேட்டில் கொடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைட் ஷோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைட் ஷோவில் என்னென்ன பண்ணோங்கிறத பார்த்தோம். ஸோ ஸ்லைட் ஷோவில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம்.